Now we'll discuss the topic of bases. பேசஸ்னா மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் டாப்பிக்கில் அக்கார்டிங் டு அர்கினிஸ் தியரி, bases are substance that ionize in water to form hydroxide ions. That means OH minus. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸு நீரில் ஹைட்ராக்சைடு அயன் கொடுக்குதோ அதுக்கு பேர் பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சம் மெட்டல் ஆக்சைடு விச் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர் ஆன் ரியாக்ஷன் வித் ஆசிட். சம் மெட்டல் ஆக்சைடு பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. அது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகி சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும். ஓகேங்களா? அதுவும் நம்ம பேசஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? சம் மெட்டல் ஆக்சைடு விச் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர் ஆன் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ், தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர் ஆர் கால்ட் அல்கலைஸ். பேசஸ் வாட்டரில் சால்யூபிள் ஆச்சு அப்படின்னா அல்கலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எரிகாரம். அல்கலைஸ் மீன்ஸ் எரிகாரம். ஓகேங்களா? a base react with an acid gives salt and water only. இதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஜிங்க் ஆக்சைடு react with HCl, ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர், சால்ட் ப்ளஸ் வாட்டர் தருது. இங்கே இந்த ஜிங்க் ஆக்சைடு கூட நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜிங்க் ஆக்சைடும் நம்ம பேஸ் தான் சொல்கிறோம். அங்கே OH மைனஸ் இல்லையே சார், அது பேஸு தானே. எந்த ஆசிட் வாட்டரில் OH மைனஸ் அயனை கொடுக்குதோ, எந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் OH மைனஸ் அயனை கொடுக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் நம்ம பேசஸ்ன்னு சொன்னோம் சார். ஆனால் பட் இங்கே ஜிங்க் ஆக்சைடு இருக்குது சார், இதுவும் நம்ம பேசஸ்ன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ் தான். ஓகேங்களா? ஜிங்க் ஆக்சைடு கூட HCl வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்கும். அதேமாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. Sodium hydroxide ionizes in water to give hydroxyl ions and thus get dissolved in water. அது வாட்டரில் டிசால்வ் ஆகி நமக்கு OH மைனஸ் அயனை கொடுக்கும். ஓகேங்களா? அங்கே வாட்டரில் தான் டிசால்வ் அயனைசபிள் ஆகுது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? அல்கலை. ஓகேங்களா? ஸோ bases contain one or more replaceable oxide or hydroxyl ion in solution. காரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மூலக்கூறு சப்ஸ்டன்ஸில் எத்தனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆக்சைடு அல்லது ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஓகேங்களா? the various bases and ions formed by them in water. கீழே கொடுத்துருக்காங்க ஒரு டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலத்தில் பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது எப்படி அயான்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறது, எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான், அதில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அங்கே OH அயனி இல்லை அப்படின்னா ஆக்சைடு அயனை பாருங்கள், எத்தனை ஆக்சைடு அயனி இருக்குது. அதுதான் அந்த ஆக்சைடு அயனி தான் நம்ம ரீப்ளேசபிள் ஆக்சைடு அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று OH மைனஸ் அயான் ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆக்சைடு அயான்ஸ் ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், OH மைனஸ் அயான்ஸ் மீன்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. ஃபார்முலா KOH. அது எப்படி அயனைசபிள் ஆகும்னா K ப்ளஸ் OH மைனஸ். ஹவு மெனி நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயான்? ஒன்று தான், ஒரு OH மைனஸ் அயான் தான். அப்போனா ரீப்ளேசபிள் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைல் அயான் 1. சப்போஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. ஃபார்முலா CaOH ட்வைஸ். ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சைல் அயான்? இங்கே எத்தனை ஹைட்ராக்சைல் அயான் இருக்குது? 2 ஹைட்ராக்சைல் அயான்ஸ் இருக்குது. இங்கே 2 அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலை. ஓகேவா? 2. ஸோ 2 ஹைட்ராக்சைல் அயான்ஸ். ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 2 OH இருக்குது, அதனால் 2 ஹைட்ராக்சைல் அயான். ஓகேங்களா? அப்போ இங்கே சார் இந்த கால்சியம் ஆக்சைடில் பார்த்திங்க அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடில் OH மைனஸே இல்லையா, அப்படின்னா அது காரம் இல்லையா? இல்லை, நான் சொல்லியிருக்கோம் ஹைட்ராக்சைல் அயான் அல்லது ஆக்சைடு அயான் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுமே இருக்கணும். மெட்டல் ஆக்சைடு இருக்கலாம், இல்லை அப்படின்னா OH இருக்கலாம். மெட்டல் ஆக்சைடு, இந்த கால்சியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடுலாம் மெட்டல் ஆக்சைடு.
கால்சியம் சோடியம் எல்லாம் மெட்டல், அதில் ஆக்சிஜன் இருக்கனால மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். அந்த ஆக்சைடு தானே இங்கே எடுத்துக்கோ. how many number of ஆக்சைடு அயான்ஸ்? இங்கே ஒன்று தான். அதனால் ரீப்ளேசபிள் ஆக்சைடு அயான் 1. இதுவும் பேசிஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி Na2O Na+O2-, ஒரே ஒரு ஆக்சைடு அயான் தான் 1. அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க, லாஸ்ட் ஒன். AlOH ட்ரைஸ், AlOH ட்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். த்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா Al3+OH-, இதுவும் எத்தனை OH தெரியுன்னா 3 இருக்குது. அதனால் 3 ரீப்ளேசபிள், 3 OH ஹைட்ராக்சைடு அயான் இருக்கனால. ஓகேங்களா? ஆல் அல்கலைஸ் ஆர் பேசஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல் அல்கலைஸ், எல்லா அல்கலைஸும் நம்ம காரம் தான் சொல்கிறோம். பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் அல்கலைஸ். எல்லா பேசஸும் நம்ம என்னன்னு சொல்கிறதில்ல, அல்கலைஸ்ன்னு சொல்கிறதில்ல. ஓகேங்களா? எல்லா எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், அதான் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அனைத்து எரிகாரங்களும் காரங்கள், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. இதுதான் மீனிங். சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம என்னென்னு சொல்கிறோம், இது ரெண்டுமே நம்ம ஆர் அல்கலைஸ். வேறஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்டு ஜிங்க் ஹைட்ராக்சைடு ஆர் பேசஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஆசிட் மாதிரி தான். There are 4 types of classification. First one, based on their acidity. First one based on their acidity. Second one based on concentration. Third one based on ionization. ஓகேங்களா? ABC. ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான், based on ionization. ஃபஸ்ட்டு based on their acidity. அமிலத்துவத்தின் அடிப்படையில் இது வகைப்படுத்துகிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசிட்டுக்கு பெசிசிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணணும், பேஸுக்கு அசிடிட்டி அப்படின்னு அந்த எண்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டேம் அசிடிட்டி இஸ் யூஸ்டு ஃபார் பேஸ். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, அசிடிட்டிங்கிற வார்த்தை காரத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். which means the number of replaceable hydroxyl groups present in one molecule of a base. ஒரு மூலக்கூறு காரத்தில் ஸோ அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது, எத்தனை ஹைட்ராக்சில் குரூப் இடப்பெயர்ச்சி செய்யுது, அந்த இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதியினுடைய எண்ணிக்கை, ஒரு மூலக்கூறு காரத்தில் ஹைட்ராக்சில் அயனி இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அசிடிட்டி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். பேஸுக்கு அசிடிட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மோனோ அசிட்டிக் பேஸ், புரியுதா? லாஸ்ட் ஆஃப் பேஸ்ன்னு ஃபினிஷ் ஆகுது இல்லையா, அதுதான் பேஸு. அதுக்கு வந்து அசிட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இந்த அசிடிட்டி வச்சுக்கிட்டு நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மோனோ அசிட்டிக் பேஸ், மோனோ அசிட்டிக் பேஸ், மோனோ அசிட்டிக் பேஸ், டைஅசிட்டிக் பேஸ், ட்ரைஅசிட்டிக் பேஸ் அப்படின்னு சொல்லி 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். வாட் இஸ் மீன் பை மோனோ அசிட்டிக் பேஸ்? ஸோ அயனைஸ் இன் வாட்டர் டு கிவ் 1 ஹைட்ராக்சைடு அயான் பர் மாலிகூல். ஒரு மூலக்கூறில் ஒரு ஹைட்ராக்சைடு அயனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோனோ அசிட்டிக் பேஸ். அப்புறம் எத்தனை இதில் OH, இதில் ஒரே ஒரு OH தான் இருக்குது, அதனால் மோனோ அசிட்டிக். KOHல 1 OH தான் இருக்குது, இதெல்லாம் மோனோ அசிட்டிக் பேஸ். டைஅசிட்டிக் பேஸ் மீன்ஸ் the ions in water to give 2 hydroxide ions per molecule. 2 hydroxide ions per molecule. ஓகேங்களா? பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH twice. ஓகேங்களா? அதனால் 2 இருக்கனால டைஅசிட்டிக் பேஸு. 3 ரீப்ளேஸ் பண்ணோம்னா ட்ரைஅசிட்டிக் பேஸ். பாருங்கள், எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அயன் ஹைட்ராக்சைடு, தட் மீன்ஸ் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்ஸை வச்சுட்டு நம்ம சொல்லலாம். அதாவது செறிவின் அடிப்படையில் காரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம், அதில் 2 வகைப்படுத்தலாம். அதில் வந்து கான்சன்ட்ரேட்டட் அல்கலை. ஓகேங்களா? ஸோ
கான்சன்ட்ரேட்டடு செறிவின் அடிப்படையில் நம்ம செறிவு மிகு காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். டைலூட் அல்கலைன்னா செறிவு குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் அல்கலை செறிவு மிகு காரங்கள், நீர்த்த காரங்கள். டைலூட் அல்கலை மீன்ஸ் நீர்த்த காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேட்டட் அல்கலையில் இட் இஸ் ஆன் அல்கலை ஹேவிங் ரிலேட்டிவ்லி ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அல்கலை. அந்த பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதிகமாக இருக்கும் அக்வஸ் சொல்யூஷனில். ரொம்ப கம்மியாக இருந்தால் டைலூட் அல்கலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், ஸ்ட்ராங் பேசஸ் அண்ட் வீக் பேசஸ். அயனியாகுதலின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம், வகைப்படுத்தலாம். அதில் வந்து ஸ்ட்ராங் பேசஸ்னால் வலிமை மிகு காரங்கள், வீக்னா வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் பேசஸ், தீஸ் ஆர் பேசஸ் விச் அயனைஸ் கம்ப்ளீட்லி இன் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வீக் பேசிஸில் பார்த்திங்கன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதெல்லாம் பார்ட்ஸ்லி அயனைசபிள் ஆகும். தீஸ் ஆர் பேசஸ் தட் அயனைஸ் பார்ட்ஸ்லி இன் அக்வஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். காரங்களினுடைய பண்புகள். காரங்கள் அப்படின்னு சொன்னால் காரங்கள் வந்து அங்கே வந்து ஆசிட் வந்து சோர் டேஸ்ட் அப்படின்னு சொன்னோம். பட்டு இது வந்து ஸோ பிட்டர் டேஸ்ட். பிட்டர் மீன்ஸ் கசப்பு சுவையுடையவை. புளிப்பு சுவை வேறு, கசப்பு சுவையுடையது. தியர் அக்வஸ் சொல்யூஷன் ஹாவ் சோபி டச். த 10 ரெட் லிட்மஸ் ப்ளூ. ஆசிட்டாக இருந்தால் ப்ளூ டு ரெட்டு. ஓகேங்களா. பேஸாக இருந்துச்சுன்னா ரெட் டு ப்ளூ. இதை கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. தேர் அக்வஸ் சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. Bases react with metal to form salt with the liberation of hydrogen gas. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து சோடியம் ஜிங்கேட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணோம். Bases react with non-metallic oxide produce salt and water. புரியுதா. non-metallic oxide, that means carbon dioxide. Carbon dioxide is a non-metallic oxide. ஓகேங்களா. அது கூட ஒரு பேஸ் வந்து வினைபுரிந்து நமக்கு வந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது. ஓகேங்களா. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது அசிட்டிக் இன் நேச்சரில் இருக்கும். we can conclude that non-metallic oxide are acidic in nature because so the reaction between a base and an acid. பார்க்குறதுக்கு இது ஆசிட் அண்ட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகிறதுனால நம்ம இது வந்து அசிட்டிக் நேச்சரில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு bases react with the acid to form salt and water. This reaction is called neutralization reaction. Already படிச்சிருக்கோம். Strong acid, strong base. Strong acid means hydrochloric acid HCl. Strong base means potassium hydroxide. To gives potassium chloride plus water. Next, on heating with the ammonium salt, bases gives ammonia gas. சோடியம் ஹைட்ராக்சைடு அம்மோனியம் சால்ட்டுடன் நமக்கு என்ன ஆகுது, அம்மோனியா கேஸ் லிபரேட் ஆகும். புரியுதா. அம்மோனியா கேஸ், நமக்கு அம்மோனியா கேஸ் வேணும் அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு சால்ட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய அந்த கேஸ் வந்து அம்மோனியா கேஸ். ஃபியூ மெட்டல் டு நாட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுதுன்னா குரோமியம், சில்வர். குரோமியம் மீன்ஸ் Cr, சில்வர் மீன்ஸ் Ag, காப்பர் Cu. ஓகேங்களா. ஸோ ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். திஸ் இஸ் சிம்பிள் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. ஸோ டேக் ஏ சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட். ஃபிக்ஸ் 2 nails on a cork and place the cork in a 100 ml of beaker. ஓகே, ஒரு 100 ml of beakerல ஒரு கார்க் பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 பிளேஸ் அயான் நெயில் வச்சுக்கோங்க. ஓகேங்க. அதை வந்து ஒரு 6 volt எலிமினேட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பல்புடன் சர்க்யூட் சுவிட்சோடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த பீக்கரில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து என்ன ஆகுதுன்னா சம் டைலூட் HCl இன்டு த பீக்கரில் ஆட் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பல்ப் க்ளோ ஆகுது. எப்படி பல்ப் க்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னால், டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி டஸ் த பல்ப் க்ளோ இன் எப்படி க்ளோ ஆகும்? ஒரு வேளை சல்ஃபூரிக் ஆசிட்டுக்கு எடுத்து பதிலாக குளுக்கோஸு ஆல்கஹால் இந்த மாதிரி சொல்யூஷன் ஊற்றி பாருங்கள். இப்போ எந்த இதில் வந்து பல்பு க்ளோ ஆகும்னா சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும்தான் பல்பு க்ளோ ஆகும். டஸ் நாட் க்ளோ இன் குளுக்கோஸ் எத்தனால் சொல்யூஷன்லாம் க்ளோ ஆகாது. ஸோ வாட் டு யூ அப்சர்வ் நவ்? இப்போ நம்மளால் என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது so in the above activity you can observe that bulb will start glowing only in the case of acid la மட்டும் தான் glowing ஆகுது. But you will observe that glucose and alcohol solution do not conduct electricity. ஏன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் மட்டும்தான் H+ அந்த ஹைட்ரஜன் அயனி தான் மின்சாரமாக நமக்கு வந்து அந்த கரைசலில் எடுத்துக்கிட்டு போகுது. ஓகேங்களா? So glowing the bulb indicate that there is a flow of electric current through the solution. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, அந்த என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மின்விளக்கு வந்து அந்த மின்சாரமானது அயனிகளின் மூலமாக கரைசலில் எடுத்து செல்கிறது. இதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கெலாம் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? அதில் அந்த இதெல்லாம் க்ளோ ஆகாது. குளுக்கோஸ் ஆல்கஹால் சொல்யூஷன்லாம் க்ளோ ஆகாது. டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட்டு அந்த HCl மட்டும்தான் உனக்கு பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கேரிடு த்ரூ த சொல்யூஷன் பை அயான்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் பேசஸ். அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு is used in the manufacture of soap. Second one, calcium hydroxide is used. Calcium hydroxide னா அந்த white washing of பில்டிங்க்கு சோறு பூசுகிறோம் இல்லையா, வாஷ் பண்ணுறோம் இல்லையா, சுண்ணாம்பு பூசுகிறோம் இல்லையா, அதுதான் calcium hydroxide. Magnesium hydroxide is used as a medicine for stomach disorder. வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, வயிற்று உபாதை, அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெலுசில் இந்த மாதிரி டானிக் யூஸ் பண்ணோம்ல, சிரப் யூஸ் பண்ணுறோம்ல இல்லைங்களா, அந்த சிரப்பில் தான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஒன் ஆஃப் த கான்ஸ்டுவண்ட்டாக இருக்குது. அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் கிளாத்து. துணியில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை ரிமூவ் பண்ணுவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் சம் பேசஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு. 1 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ஆசிட் அண்ட் பேசஸ். அமிலமா காரமா அப்படின்னு நம்ம சோதனை நிகழ்த்தலாம். அதுக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வித் ஏ லிட்மஸ் பேப்பர். அதை வச்சுட்டு கூட நம்ம ஆசிட் அண்ட் பேசஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வித்து இண்டிகேட்டார், நிறங்காட்டி. அதாவது டெஸ்ட் வித் ஆன் இண்டிகேட்டர் ஃபினாப்தலீன் மெத்தில் ஆரஞ்ச் அப்படிங்கிறது கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லிட்மஸ் பேப்பராக இருந்துச்சுன்னா ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறும், பேஸாக இருந்துச்சுன்னா ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக மாறும். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்? நெக்ஸ்ட்டு ஃபினாப்தலீன் கீழே டேபிள் காலம் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபினாப்தலீன் வந்து ஆசிட்டில் என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகும்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு ஆசிட் எடுத்துக்கிட்டு அதில் 1 ட்ராப் ஃபினாப்தலீன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதே பேஸில் 1 ட்ராப் ஃபினாப்தலீன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பிங்க் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிட்டில் பிங்க் கலராக இருக்கும், பேஸில் வந்து எல்லோ கலராக இருக்கும். பாருங்கள், அந்த டயக்ராம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் சிம்பிள் டெஸ்ட் ஃபார் an acid and bases. Strength of acidic or basic solutions. இது ஒரு ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுக்கு pH ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குங்க.
A scale for measuring hydrogen ion concentration in a solution is called pH scale. சொல்யூஷனில் வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் நம்ம மெஷர் பண்ணுறது தான் அந்த ஸ்கேல். தி P in pH stands for potence அப்படின்னு சொல்லுவோம். இன் ஜெர்மனில் மீனிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மனில் இப்போ பவர். pH scale is a set of number from 0 to 14. இது இருக்குது, pH பேப்பர்ஸ் இருக்குது, அல்லது ஸ்கேல் எடுத்திங்கனாலும் அங்கே 0 to 14 இருக்கும். which is used to indicate whether a solution is acidic, basic or neutral. அது எதுக்குன்னு இண்டிகேட் பண்ணோம்னா அசிட்டிக்கா பேசிக்கா அந்த சொல்யூஷன் நியூட்ரலா அப்படின்னு சொல்லும். சப்போஸ் ஆசிட்டாக இருந்தால் pH லெஸ் தென் 7 இருக்கும். இதே பேஸாக இருந்துச்சுன்னா, பேஸஸாக இருந்தால், அதாவது ஆசிட்டாக இருந்தால் லெஸ் தென் 7, பேஸாக இருந்தால் கிரேட்டர் தென் 7, நியூட்ரல் சொல்யூஷனாக இருந்தால் pH ஈக்குவல் டு 7 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்குவலாக இருக்கும் 7 அப்படின்னு சொன்னால் அந்த சொல்யூஷன் நியூட்ரல் சொல்யூஷன். லெஸ் தென் 7 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆசிட்ஸு, கிரேட்டர் தென் 7 இருந்தால் பேசஸ்ஸு. salts. Next topic salts. அது நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்துக்குவோம்.